நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு எங்கள் இயேசு, இயேசு எங்கள் இயேசு. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இந்த 6 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த நல்ல தேவன், எங்கள் மத்தியிலே அவர் உயிரோடு இருக்கிறபடியால் சபை நடுவிலே உலாவி வருகிற தேவன், வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ள ராஜா இந்த இடத்திலே வந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சபையாராய் ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த 6 மாதம் எங்களை கண்ணின் மணி போல எங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, சபை குடும்பங்களை பாதுகாத்தீங்களை உங்களுக்கு நன்றி என்று சொல்லி கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில வாய்களை திறந்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி. ஆண்டவரே, எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே. உன்னதமானவரே, உம்முடைய மறைவில் வைத்து எங்களை பாதுகாத்தீங்களே. உங்களுடைய ஓங்கிய புயத்தினால் எங்களை மூடிக்கொண்டீங்களே. அப்பா, உம்முடைய தோள் மீது எங்களை சுமந்து கொண்டு வந்த நல்ல தகப்பனே, உங்களை நன்றிகளோடு துதிக்கிறோம். எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா. ராஜாவை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவாதி தேவன், இஸ்ரவேலின் தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எங்களை காக்கிற தேவன், எங்களை கண்ணின் மணி போல காக்கிற நல்ல தேவனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் வாக்கு தத்தங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறபடியால் ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றின நல்ல தகப்பனே, உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம். உம்முடைய பிள்ளைகளால் சேர்ந்து இந்த இடத்துல நன்றி செலுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக, சோசரிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீங்க சொல்லி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை தகப்பனை துதிக்கத்தக்கதாக, கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக, உயர்த்தத்தக்கதாய் தேவன் பாராட்ட இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3:8 வசனத்தை மீண்டுமாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வேத வசனம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜூலை மாதத்தில் இழந்த ஒவ்வொரு காரியத்தை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளும்படியாக என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக, அற்புதம் செய்வாராக. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லி அந்த அற்புதங்களை, இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இழந்தவைகள் எவைகளோ அவைகளை மீண்டுமாய் என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கண்கள் அற்புதங்களை காணும், அதிசயங்களை காணும். ஹல்லேலூயா. நல்ல செய்திகளை உங்களுடைய காதுகள் கேட்கும். நன்றிகளோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்களே. உயிரோடு இருக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி. நாங்கள் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர். இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன், இருதயம் நொறுங்கப்பட்டு உடைக்கப்பட்டது பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை
ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே நான் படுகிற கஷ்டங்கள், நான் படுகிற துன்பங்கள், கண்ணீர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டு அறிந்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் அறிந்தவன் நம்முடைய தேவன். அவர் சபையின் நடுவிலே வாசம் செய்கிற தேவன், சபை நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற தேவன், எங்களை பேசுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன். சபையாரால் சேர்ந்து நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இந்த ஒவ்வொரு மாதங்கள், இந்த 6 மாதங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களைப் போல எங்களை நேசிக்கத்தக்கதாய் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியின் ஜீவன் உள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே அவதானிக்கவும் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்கவும், வார்த்தைகளை பார்க்கவும், அதை இருதயத்திலே ஆண்டவரே பதிக்கவும் இதனால் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொண்டு வர தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாளில் மீண்டுமாய் ராபின்சன் ஐயா அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கரங்களை தட்டி நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்வோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அவருடைய நிறைவான இந்த உலகத்திற்குரிய மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைப்பதாக. ஒரு முறை கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மறுபடியுமா இந்த இடத்துல வந்து செய்தி கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த போதகர் சசி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். சபை மக்களாகிய நீங்களும் வருகிற போது இன்முகத்தோடு வரவேற்று பொறுமையோடு உங்களுடைய செவிகளை சாய்த்து சொல்லுகின்ற வசனங்களுக்கு காது கொடுத்து கேட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறபடியினாலும் எங்களை உபசரிக்கிறபடியினாலும் உங்களுக்கும் நான் மிகுந்த கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்தில் எங்கள் மத்தியிலே வாழ்ந்தவர், ஜீவனுள்ள வார்த்தைகளை மக்களுக்கு போதித்தவர். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் அல்லோ உள்ளன என்று பேதுரு தன்னுடைய வாயை திறந்து சத்தமிட்டு ஆண்டவரை அறிக்கையிட்டதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் பள்ளத்தில் விழுகின்ற வெள்ளத்தைப் போல எங்களுடைய உள்ளத்திலே விழவும், உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தத்தம் செய்யவும் எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற விலையேறப்பெற்ற கிருபையுள்ள நிரந்தரமான அன்புள்ள இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மெசேஜினுடைய தலைப்பு, உங்களுடைய பெயர்
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இஸ் யுவர் நேம் written in the book of life, in plural, or your names written in the book of life. இந்த உலகத்திலே நம்முடைய பெயர்கள் பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாஸ்போர்ட்டில், நம்முடைய ஐடி கார்டில், அப்படி தானே, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சர்டிஃபிகேட்டில் இன்னும் எத்தனையோ இடங்களிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களில் ஒரு சின்ன தவறுகள் இருந்தால் கூட அதை சரிப்படுத்துவதற்கு நாம் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம், அப்படி தானே? இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், கஸ்டடி ஆஃபீஸுக்கு போகிறோம், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோம். ஏன்? அனித்தியமான இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது நிரந்தரமில்லாத ஒரு சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இவைகளுக்கெல்லாம் நாம் அலைந்து திரிகிறோம், அப்படி தானே? ஒரு நம்முடைய பெயர் இல்லைன்னா எவ்வளோ பாடுபடுறோம். ஒரு சிட்டிசன்ஷிப் இல்லை என்றால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது. இதை போலத்தான் இன்னொரு இடத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டும். எழுதப்பட்டிராவிட்டால் வேதனை பட வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இதில் நாம் பார்க்கிற போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் எல்லாம் எங்கே போடப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 20 verse 15 வாசிங்க பார்ப்போம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எப்படி? If your names are not found written in the book of life, you will be cast into the hell fire. Hell fire. அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம். Jesus Christ also said in Luke chapter 10 verse 20, பிசாசுகள் இயேசுவின் நாமத்தை கேட்டவுடனே ஓடுகிறது என்றோ, வியாதிகள் நீங்கள் ஜபித்தவுடனே போகிறது என்றோ சந்தோஷப்படாதிருங்கள். எதற்கு மாத்திரம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், the one and only thing that we need to rejoice is our names are written in heaven. வாசிங்க லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பார்த்தீங்க, போதும். எப்படி? எந்த விதமான பிசாசுகள் ஓடுறதுனாலேயோ ஜெபித்த உடனே சந்தோஷப்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. வியாதியஸ்தர்கள் குணமாகறாங்கன்னா அதுக்கும் நம்ம அளவுக்கு மீறி சந்தோஷப்படக்கூடாது. எதுக்கு சந்தோஷப்படணும்? நம்முடைய நாமங்கள், நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்பட்டிருந்தால் சந்தோஷம். கேட்டு பாருங்க. நீங்கள், நான்
என்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன். Am I living on this earth with an assurance, with a certainty that my name is written in heaven? ஏன் எழுதப்பட்டிருந்தால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற மெஜாரிட்டி அதிகமான பேருடைய பெயர்கள், நாமங்கள், நேம்ஸ் ஆர் நாட் ரிட்டன் இன் தி புக் ஆஃப் ஹெவன். ஏன் எழுதப்படவில்லை? Why these names are not found written in the book of life? ஏன் காணப்படாது? பாவம் செய்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்தால் என்ன பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்காது. நான் பாவத்திலே பிறந்தேன். நான் பாவத்திலே பிறந்தேன். ஆங்கிலத்தில் ஒரிஜினல் சின். I was born with original sin. That is called ஜென்ம பாவம். ஜென்ம பாவம். ஆதாமிற்கு பின் பிறந்த எல்லோரும் இந்த ஜென்ம பாவத்தை இன்ஹெரிட் செய்துதான் வாழ்கின்றோம். நான் பாவத்திலே உற்பத்தியானேன் என்று தாவீது கூட 51ஆம் சங்கீதத்திலே மிகவும் தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த உலகத்திலே பாவம் செய் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வார வாரம் இந்த இடத்திலிருந்து சத்தியங்கள், the sound doctrines, ஆரோக்கியமான உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. இதை கேட்பதற்கு கூட செவி மந்தம், இதய கடினம். இதைத்தான் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாவம் செய் என்று ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணுமா? சர்ச்சில் சொல்லிக் கொடுக்கணுமா? பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்களா? ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கிடுங்க, ஒரு 2 வயசான எனக்கு பேத்தி இருக்கிறா. அது எவ்வளோ பொசசிவாக செல்ஃபிஷோட வாழ்கிறது. ஒரு தவறை செய்து விட்டு நீ செய்தாயா என்றால் இல்லை என்று அப்படியே சொல்லுகிறது. ஓப்பனாக இது செய்யவில்லை என்று சொல்லுகிறது. அப்போ எது இதன் மூலமாக வெளிப்படுகிறது என்றால், நாம் இந்த உலகத்தில் பாவத்தோடு பிறந்ததினாலே பாவம் செய்துதான் வாழ்கின்றோம். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. பூரணமாக என் பாவங்கள் கழுவப்பட்டது, நான் பரிசுத்தமானவன் என்று சொல்வதற்கு இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை. ஏனென்றால் நாம் ஜென்ம பாவத்தோடு நாம் வாழ்கின்றோம். த ஒரிஜினல் சின், ஜென்ம பாவம் நம்மிலே இருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று. அப்படின்னா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனபடியினாலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் சுமந்து தீர்க்கிறோம். அப்போ எல்லோரும் பாவம் செய்து பாவத்தின் சம்பளமாகிய சரீர மரணம் அல்ல, நாட் பிசிக்கல் டெத், இது நித்திய
மரணத்தை குறிக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி மரிக்கிறவர்களுடைய பெயர்கள் எங்கே காணப்படாது? ஜீவ புஸ்தகத்தில் காணப்படாது. நாம் இந்த உலகத்தில் பேர் இருக்குதோ இல்லையோ ஜாஸ்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கல்வி இருக்குதா, பதவி பட்டம் இருக்குதா, பொன் இருக்குதா, வெள்ளி இருக்குதா, கவலைப்படக்கூடாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அங்கே இதையெல்லாம் கொண்டு வச்சுட்டு, ஐயா நீங்கள் பாருங்கள், நான் இவ்வளவு கற்றிருக்கிறேன், இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி எவ்வளவுதான் நாம் காட்டினாலும் அங்கே போனால் அதுக்கு மதிப்புண்டா? இல்லை. எனக்கு டிகிரி காட்டினா விட்டுருவாங்களா? விட்ட மாட்டாங்க. நம்முடைய சாதனைகளை எல்லாம் சொன்னால் விட்டுருவாங்களா? நம்முடைய சொத்துக்களை எல்லாம் இவ்வளோ பாருங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னா விடுவாங்களா? உனக்கு பேர் எழுதி பார்க்கும்போது, திறந்து பார்க்கும்போது பேர் இருக்குதான்னு பார்ப்பாங்க. சரி, பாவத்தோடு மரித்தால் அந்த பாக்கியத்தை, பரலோகத்தில் பேர் எழுதப்படுகிற பாக்கியத்தை நாம் இழந்து போகிறோம். நம்முடைய பாவங்கள் அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதபடி தடை செய்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? Since I have committed sins and I carry in my body death and eternal death hereafter once I finish my earthly life. ஏதாவது வழிகள் இருக்கிறதா? கடவுள் அன்புள்ளவர், அப்படிதானே? கடவுள் அன்புள்ளவர். God is love. God is தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஆண்டவர் நம்மை நித்திய நரகத்திலே புழுக்கள் செத்துப்போகாத, அக்கினி அவியாத ஒரு இடத்திலே தள்ளி பார்த்து சந்தோஷப்படக்கூடியவரா? அந்த காலங்களெல்லாம் பெரிய ராஜாக்கள், நீரோ மன்னன் எல்லாம் பார்த்தீங்களா, கிளாடியேட்டரில் மனிதர்களெல்லாம் மிருகங்களோடு போராட சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அது மிருகங்களுடைய தோலினால் மனிதர்களெல்லாம் சுற்றி வெயிலில் காஞ்சி அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீரோ மன்னன் ரோம் தீயழிகிற போது பிடில் வாசித்தான்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் பிளேயிங் ஃபிடில் when Rome was on fire அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்ததில்லை. மற்றவங்களுடைய துக்கத்தை, பாடுகளை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவத்தோடு நம்மை அவருடைய சாயலாக படைத்த கடவுள் அனுமதிப்பாரா? Is he not a loving God? Indeed, God in his great love has made a provision. அவருடைய மிகுந்த அன்பினாலே நமக்காக அந்த புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றதான ஒரு ப்ரொவிஷனை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது யார் மூலமாய்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ரோமர் 6:29-6:23 படித்து பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்,
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பார், இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு என்ன உண்டாகிறது? இட்டர்னல் லைஃப் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் இழந்து போகக்கூடாது. நாம் நித்திய காலமாக நரகத்திலே போய்விடக்கூடாது என்ற ஒரு நோக்கோடு ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தியதான ஒரு பெரிய ஈவுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 5:8 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். God demonstrated his love in that while we were yet sinners, Christ died for us. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான பாவிகளாய் இருக்கிற நம்மேல் வைத்திருக்கிறதான அன்பை என்ன செய்கிறாரு? விளங்க பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தவர், பிதாவுக்கு சமமானவர், பிதாவுக்கு சமமாய் இருந்தவர். பிலிப்பியரை வாசித்து பார்த்தா 2 அதிகாரத்தில் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் பிதா சொன்னபோது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He emptied himself and came down and took the form of a slave. ஒரு அடிமையினுடைய கோலமா இந்த உலகத்திலே வந்தார். he led a sinless life. பாவமில்லாத அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை பாருங்க. 30 வருடம் ஒருவேளை, அதாவது 12 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ள வாழ்வு மறைவாக இருந்தாலும் யோவானால் அந்த யோர்தான் நதியிலே அவர் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அவருடைய ஊழியத்தை பார்த்தால் அவர் என்ன மனதுருக்கத்தோடு எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து அவர் தேவன் என்பதை பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் மரணத்தின் மீதும் இயற்கையின் மீதும் பிசாசுகளின் மீதும் அதிகாரமுடையவராய் அவர் வாழ்ந்து காட்டி நமக்காக 3ஆம் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? மரித்தார். ஒரே வாக்கில் சொன்ன, ஆணி அறைந்தவர்களுக்கும் அன்பு காட்டி மன்னிப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே மாண்டார். அன்பு நெறி சிறந்ததென அகிலம் உணர்ந்துய என் செய்தாய் ஆண்டவனே
அதை நினைத்தால் அந்தோ என்புருகும் உயிருருகும் எண்ணமெல்லாம் உருகும் எம் மொழியால் எம்பவல்லேன் ஏழை மகனப்பா. When the whole realm of nature mine that were an offering far too small, love so amazing, so divine, demands my soul, my life, my all. அவ்வளவு அதிகமான அன்பு. சில கிறிஸ்தவ வீடுகளிலெல்லாம் ஒரு சிலுவை ஒரு போட்டோ வச்சுருப்பாங்க. அதில் ஒரு போட்டோ, நீர் என்னை எவ்வளவு நேசித்தீர், ஹவு மச் யூ ஹவ் லவ்ட் மீ ஐ ஆஸ்க்ட் when he stretched out his hand like this and died. அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? The extreme possible love he has demonstrated, he has showed for us and died on the cross. மரணத்தோட நீந்து போயிட்டா சாத்தாங்களோட கையடிச்சுக்கலாம். நான் ஜெயித்துட்டேன், மக்கள் எல்லாம் நரகத்தினராக தான் போய் கொண்டிருக்கிறாங்க. I became triumphant and victorious. See, he is gone. He is gone. Still the people are heading towards hell. எல்லாரும் நரகத்துக்கு நேராக தான் ஓடிட்டு இருக்கிற சந்தோஷப்பட்டிருப்பான். பட் on the third day, அந்த மூன்றாம் நாள் மரணத்தை கல்லறை தீரக்க காவலர் நடுங்க கட்டுகள் அறுத்தாரே. கஷ்டிகள் அடைந்தாரே, கட்டுகள் அறுத்தார். உயிர்த்தார், ஜெயித்தார், உண்டு மீட்பு உனக்குமே. பரமா இல்லையா? மூன்றாம் நாள்ல கல்லறை திறக்க காவலர் நடுங்க, கல்லறை திறக்க காவலர் நடுங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் உயிரோடு எழும்பினார். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இன்னும் எல்லாரும் கேட்பாங்க, மரித்தவர் உயிர் தெழுந்தாரா? கட்டுக்கதை. மத்தேயுவில் அப்படி தான் எழுதி கட்டுக்கதை. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. அதாவது கிறிஸ்துவனுடைய பிறப்பு, the birth narratives of Jesus was not found in two gospels. மார்க்கில் இல்லை, யோவான்லேயும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் 4 சுவிசேஷங்களிலேயும் காணப்படுகிறது. அவர் மரித்தார். நம்ம சொல்கிறோம் என்ன, அது விசுவாச பிரமாணத்தில் எல்லாம் சொல்லுவோம் நாங்கள். I believe in God the Father Almighty, maker of heaven and earth, and also in Jesus Christ, his only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, dead and buried. He descended into hell, but on the third day he rose again from the dead. மூன்றாம் நாளில் மரணத்திலிருந்து எழுந்தார். He ascended into heaven and sits at the right hand of God the Father Almighty. From there he shall come to judge the quick and the dead. மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் உயிரோடு எழுந்தார். காலி கல்லறை கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சி. காலி கல்லறை. எல்லா சுவிசேஷமும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த, உங்களுக்கு கூட அந்த சந்தேகம் வரல, அதுக்காக சொல்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை காலியாக மாறிவிட்டார். அடுத்து அவருடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க பார்க்கலாம். 3லேருந்தே வாசிங்க, அப்போ சுவிசேஷம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. 3லே இருந்தே வாசிங்க. நான் அடைந்ததும் நான் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கவனமாக கேளுங்க,
காஸ்பலை நீங்கள் வேற ஒரு இடமும் கேட்க வேண்டாம், இது மாத்திரம் கேட்டால் போதும், இது மாத்திரம்தான் கேட்டால் போதும். தொடர். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லப்படாத ஒன்றை அவர் நிறைவேற்றவில்லை. நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து, பாருங்க விட்னஸ் எத்தனை காட்சி கொடுக்குறாருன்னு பாருங்க, யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாருன்னு பாருங்க நீங்க. அதாவது த விட்னஸஸ், அவருடைய அப்பியரன்சஸ், அவர் உயிர்த்தெழுந்ததை தரிசிக்கிறார்கள். எத்தனை பேர் வாசிங்க? கேபாவுக்கும் பின் 12 தரிசனமானார். வாசிங்க தொடர்ந்து. அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான ஒருவேளை தரிசனமானார். அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தவர்கள் இவர் இந்த நிருபத்தை எழுதுகிற போதும் உயிரோடு இருக்கிறார்கள், பொய் சொல்ல முடியாது. சிலர் செத்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு போதும் அகால பிறவி போன்ற பவுல் யாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னவர்களை துன்புறுத்தியவன், கொலை செய்தவன். ஸ்தேவானை கொலை செய்கிற போது அவனுடைய துணிக்கு காவல் புரிந்தது யாரு? இந்த பவுல். கொலை செய்கிறதுக்கு தான் இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு கொலை செய்வதற்கு கடிதம் வாங்கிட்டு போனவன் தான் இந்த பவுல். இப்போ என்ன சொல்றாரு? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நானும் தரிசித்தேன். அப்போ நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற ப்ரொவிஷன், நம்முடைய பெயர்கள் எழுதப்படாதிருந்தால் இன்னும் என்னுடைய வாழ்விலே நான் நம்பிக்கையற்றவனாக, என்னுடைய பெயர் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டவன் என்ற நிச்சயம் இல்லாதிருக்கிறவர்களுக்காக நரகத்திலே நித்திய காலமாக வேதனை அடையக்கூடாது, நம்மை தப்புவித்து ரட்சிப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்தார். இதை நாம் விசுவாசிக்கிற போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் என்னுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நிச்சயமாகவே நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவ நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினா. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். அப்படியே நாம் பரிபூர்ணமாக
விசுவாசிக்கிற போது பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிற போது, அவரை ஏற்றுக்கொள்கிற யாரெல்லாம் மாறுறாங்க? யாராக மாறுறாங்க? யோவான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ நம்ம இப்போ யாருக்கு பிள்ளை இல்லை? சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல. யாருடைய பிள்ளைகள் அல்ல என்பது கேள்வி. ஓகே, யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு அவரை ஏற்றுக்கொள்கிற போது தருகிறார். அப்போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படும். ரெவலேஷன் 3:20 வாசிங்க. ஏற்கனவே வாசித்தது தான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை தருகிறார். அவர் இப்போ எங்கே நிற்கிறாரு? வந்து, மகனே மகளே, உன்னுடைய இதயத்தை நான் தட்டுறேன், நீ திறந்தா உள்ளேனா? மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தரு இது பாராயோ. அப்போ அவரை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, மகனே மகனே மகளேன் தட்டுகிற போது, திறக்கிற போது, அவரை ஏற்றுக்கொள்கிற போது மோட்ச வாழ்விற்கு, அந்த பேர் ராபின்சன், அவருடைய பேரை அந்த இடத்துல போட்டு பேரை எழுதுகிறார். மோட்ச பாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாக மாட்டுகிறார். பங்குள்ளவர்களாக என்ன செய்கிறாரு? மாட்டுகிறார். செய்தாரா? இந்த உலகத்தில் இயேசு சுவாமி இருக்கிற போது பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். அதாவது இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், இஃப் யூ ரீட் Luke chapter 15, okay, according to Saint Luke chapter 15, we see three parables. மூன்று ஓமைகள். 15ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன், சீக்கிரமாக நான் முடிச்சிடறேன். அதில் முதலாவது 100 ஆடுகளுக்கு ஓமை. 100 எத்தனை ஆடு தொலைஞ்சு போச்சு? 100 ஆட்டில் ஒரு ஆடு
தொலைஞ்சு போச்சு. ஒன் sheep அவுட் ஆஃப் 100 விட்டானா? சரி 99 இருக்குது, ஒன்று போனா போட்டு. சொல்லு வழி கேளாத கீழ்ப்படியாத அந்த ஆடுதானே, எதுக்கும் இரையாகி போகட்டும். ஓனாய் பிடிச்சா என்ன, சிங்கம் பிடிச்சா என்ன, புலி பிடிச்சா என்ன, விட்டானா? சொல்லுங்க ஐயா. அந்த 99 ஆடுகளையும் அங்கே விட்டுக்கிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டிற்காக காடு மேடு அலைந்து திரிந்து, ஆடே என் ஆடே என்று தேடுகிறதை பார்க்கிறோம். இரவுலேயும் எங்கே முள் இருக்குது, எங்கே கல் இருக்குது, எங்கே குழி இருக்குது, எங்கே விஷப்பாம்பு இருக்குது, எல்லாம் அவனுக்கு பெருசு இல்லை. த ஃபோக்கஸ் இஸ் மை லாஸ்ட் லேம்ப், தொலைந்து போன ஆடு. கண்டு பிடிக்கிறது வரையிலும் தேடுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏன் சொல்கிறேன்? ஐ ஆம் ஃப்ரம் தி சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தென்கோடி முனையில் உள்ளவன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஃப்ரம் தட் ஐ கேம் டு லண்டன், இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறேன், கிரேட் பிரிட்டன். இங்கே வந்து லிவர்பூலுக்கு வந்திருக்கிறேன். பிரசங்கத்தை நான் சொல்கிறேன். எதை சொல்கிறேன்? ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறேன். ஒன் டே யூ வில் பி கொஸ்டியன்ட். வந்து சொன்னானா இல்லையா, 100 ஆடில் ஒரு ஆடு தொலைந்தால் கூட அன்போடு தேடினார். காணாத ஆட்டை தேடி காடெங்கும் சென்ற கோனீர், கண்டு பிடித்த ஆட்டை தோளில் சுமந்து வந்து. காணாத ஆட்டை தேடி காடெங்கும் சென்ற மேய்ப்பன் நீர், கண்டுபிடித்த ஆட்டை கொண்டு தொழுவத்திலே சேர்க்கிறார் என்று. தொலைந்து போன ஆடாக நாம் இருக்கிறோமா? நம்ம தேடி வந்திருக்கிறார், இன்றைக்கு வந்திருக்கிறார். ஒருவேளை யாருக்கு சொல்ல முடியும்? என் உள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்து பள்ளத்தில் விழுகிற வெள்ளத்தைப் போல உங்களுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தைகள் விழுவதற்கு, என்னுடைய சத்தத்தை, இயேசுவின் சத்தத்தை என் மூலமாக கேட்டு அவருடைய சித்தம் செய்வதற்கு, உங்களை தத்தம் செய்வதற்கு ஒருவேளை ஆண்டவர் என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தியிருக்கலாம். அவர் தேடுகிறார். ஸ்டில் he is in search of lost souls, lost sheep. ரெண்டாவது உண்மையை படித்து பாருங்க. 10 காசு, 10 coins, 10 காசு. 10 காசில் எத்தனை தொலைஞ்சு போச்சு? ஒன்று தான் தொலைஞ்சு போச்சு. சரி 9 இருக்குது, 1 தானே தொலைஞ்சு போச்சு, விட்டுருக்கலாம். போ, எனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன? அந்த காலத்தில் லைவ் போட்ட ஒன்றா வெளிச்சம் காட்டுறதுக்கு ஷீ லைட்டட் த லேம்ப், விளக்க கொளுத்தி தொடப்பாயை எடுத்து சந்து பொந்து, பெரிய வீடெல்லாம் இருக்காது, இப்படி பாலிஷாக சாணி பூச்சி இருக்கும். அதில் வந்து இந்த புழுக்களெல்லாம் தோரங்கள் எடுத்துகிட்டு அந்த அதுக்குள்ளே போனால் தெரியவே தெரியாது காசு. அப்படி தேடி 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 இப்போ இதரை தேடுறா, கண்டுபிடிக்கிறது வரையிலும் தொலைந்து போன காசை
அவள் தேடுகிறாள். காசு கிடைச்சது, அப்பா கிடைச்சிட்டு வச்சிட்டு இருந்தாளா சந்தோஷத்தை? மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறா, தொலைஞ்சு போன காசை நான் கண்டுபிடித்து விட்டேன். 3வது பேரபிள் 15 அதிகாரத்தில் நினைக்கிறேன், அப்படி தானே? 15 தான், லூக்கா 15. 3வது பேரபிள் வந்து 2 மகன், மூத்தவன் இளையவன் தகப்பனுடைய சரீரம் தான் அவன்கிட்ட இருக்குது. தகப்பனுடைய சொத்து தான் அவன்கிட்ட சூட்கேஸில் இருக்குது. அவன் ஏதாவது சம்பாதிச்சானா? எல்லாமே தகப்பனுடைய. இந்த சரீரம் யாருடையது? தகப்பனுடையது, தாய் தகப்பனுடையது, பெற்றோருடையது. கையில் இருந்த சூட்கேஸு நித்தம் ஒரு புதிய சுவை தேடி போகிறார் இவர். எங்கள் பட்டணத்துக்கு யாருக்கு காசு கொண்டு போகிறார்? தகப்பனுக்கு. அங்கே போய் என்ன ஆச்சு? உலகம் தரக்கூடாத நித்திய சமாதானம். அற்ப நிமிஷத்து ஆசை வருகுதோ, பசாசின் மீது பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அற்ப நிமிஷத்து ஆசை காட்டிய அக்கினி கடல் தள்ளுவானே. இந்த அற்ப நிமிஷ ஆசைகளுக்காக பசாசின் மீது, அவனுடைய கிரியைகளின் மீது இஷ்டம் கொண்டு போகிறான். அற்ப நிமிஷ ஆசை காட்டி எங்கே தள்ளுவான்? அக்கினி கடலில் தள்ளிடுவான். எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு தான் ஐயா சொல்கிறோம். அப்பாவுக்கு வீட்டில் அவன் சொல்கிறான், எத்தனையோ பேர் புசித்து குடித்து திருப்தியாக இருக்கணும். வேலைக்காரங்க, நாட் சில்ட்ரன், ஈவன் த ஸ்லேவ்ஸ், த சர்வன்ட்ஸ் ஆர் வெல் ஃபெட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு அண்டர் மை father's supervision and care and provision. But here I am, after the pigs and swines eating the pods. Away from the presence of God, we may think that we are all right. I am going to enjoy the world. உலகத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? என்ஜாய் பண்ண போகிறேன். It will not last. It will not last. எங்கே பிடிக்க முடியுமோ அங்கே பிடிப்பார் ஆண்டவர். எழும்பி வந்தால், அதாவது அது கதைக்கு சொல்ல கெட்ட குமாரன். எப்படி கெட்ட குமாரன் கதை என்ன கேட்டிருக்கீங்க? ப்ராடிகல்ஸ், the parable of the prodigals. No, it is the parable of the waiting father, parable of the காத்திருக்கும் தந்தை. காத்திருக்கும் என் மகள், என் மகன் என்னை விட்டு போய்விட்டான். கந்தையும் நிந்தையும் வேதனையும் துன்பமும் நிர்வாணமும் பசியும் என் முகத்தை தேடி அவன் வரவேண்டுமென்று காத்திருக்கின்ற ஒரு தந்தை. வெயிட்டிங் ஃபாதர், வெயிட்டிங் ஃபாதர். தட்டுனா திறந்தா என்ன செய்வார்? வருவார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தருவார். அவர் மேல் விசுவாசிக்கிறவர்களை அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளுகிறார். அந்த காட்சியை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க. நீங்கள் இங்கே இருந்து எப்படி போனால் பாஸ்ட் மாதிரி டை கட்டிட்டு அழகாக அப்படி சூட் போட்டுட்டு, அந்த விலையேறப்பட்ட அந்த காலத்தில் விலையேறப்பட்ட எந்த சூட்கேஸ் இருந்திருக்குமோ விஐபி மாதிரி, அதாவது ஒரு அரிஸ்டோகிராட் மாதிரி, அவருக்கு சொத்தையெல்லாம் வாங்கிட்டு அவன் போயிருக்கலாம். அப்படி தானே? அந்த 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 காட்சி அவனை பாரு. அந்த ஒரு மகன் தன்னுடைய வாலிப பருவத்தில் அப்படி போகிறத போக பாரு. இப்போ எப்படி வர அந்த இப்போ வருகிற பார்க்க அவன் வீசை தாடி எடுக்கிறது கூட ட்ரிம்மர் வாங்க காசு இருக்குதா இவருக்கு? இங்கே கல் வச்சு தான் எடுக்கணும். ஏன்னு
கல் வச்சு தான் சேர்ப்போம். துணியெல்லாம் போன வாரத்தில் கூட சொன்னு நினைக்கிறேன், இங்கே தான் சொன்னு நினைக்கிறேன். அது ஒரு கருவாட்டு கடையில் இருந்தால் என்ன, மல்லிகைப்பூ தோட்டத்தில் இருந்தால் இங்கே பண்ணிக்கிட்ட கிடக்கிறவனுக்கு என்ன வரும்? அதுதான் வரும். அந்த பன்னிக்க வாசனையோட கூட கந்தையும் நிந்தையும் வரும். அப்பா நீ பாருங்க, பாரு இதை பாரு, ஒரு குலைஞ்சி வாரானே, எலும்பும் தோலுமா, அதுதானே ஸ்கின் ஸ்டக் டு த போன். சதை இருந்த அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே பிளட்டு ஜாடும், எப்படி பிதுக்குண்ணா ப்ரெஸ் பண்ணா, இப்போ தோல் எலும்போட விட்டு இங்கே 1 2 3 4ன்னு ரிப்பெல்லாம் என்னல ஸ்கின் ஸ்டக் டு த போன்ஸ். அந்த உருவத்தில் வர அப்பா இறங்கி வந்து பார்த்துட்டு சே போடா அப்படி சொன்னாரா? துணியெல்லாம் கழட்டிட்டு வா அப்படி சொன்னாரா? தூரத்தில் பார்த்து ஓடி வந்து படி இறங்கி தெருவில் வந்து கட்டி தழுவி முத்தமிட்டான். அப்போ இருக்கிற வண்ணமாக இருக்கிற நிலையோடு நம்மை அங்கீகரிக்கிற ஒரு பரலோக தகப்பன். Just as I am, when I come to him as I am, my Lord accepts me. என் தேவன் என்னை அப்படியே பாவியாய், அநியாயக்காரனாய், அக்கிரக்காரனாய், பேச்சாரக்காரனாய், வேசி மார்க்கத்துக்கு பின்னால் உள்ள தலைந்தவனாக அக்செப்ட் பண்ணுகிறார். கட்டி பிடித்து முத்தமிட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு எந்த உயரிய துணி வேணுமோ கொடுங்க, மோதிரம் போடுங்க, டும் 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 பிப்பி 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 பெரிய மேளத்தை கொண்டாடுங்க, அடிங்க, பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பெரிய கொண்டாட்டம் அங்கே நடந்தது. சொல்றாரு, இந்த உலகத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 100 ஆட்டில் ஒரு ஆடு தொலைந்து போய் அதை கண்டுபிடித்தாலும் மேய்ப்பனுக்கு சந்தோஷம் உண்டு. 10 காசிலே ஒரு காசு தொலைந்து போய் அது கிடைத்தாலும் எஜமாட்டிக்கு சந்தோஷம் உண்டு. 2 மகனிலே ஒரு மகன் தொலைந்து போனாலும் மறுபடியும் அவன் வருகிற போது என்றாய்க்கு ஒரு நாள் நான் சாகிறதற்கு முன்பே என் முகத்தை பார்த்துவிட்டு மரிப்பேனோ என்ற ஆவலோடு இருக்கிற ஒரு தந்தை ஒரு மகன் வருகிறதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறாரோ அவ்வளவு சந்தோஷத்தை காட்டில் அதிகமாக சந்தோஷத்தோடு மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக ஆடல் பாடல் கொண்டாட்டம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய நாமங்கள் எழுதப்பட வேண்டும். 1 யோவான் 3:1 போன வாரம் கூட சொன்ன அதே வசனத்தான் சொல்கிறேன்னு, பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படி பிதாவானவர் நமக்கு பாராட்டியிருக்கிற அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். Behold what manner of love
the Father has given unto us, that we should be called the son and daughter of God. இருக்கையா? 1 யோவான் 3:1. 1 யோவான் 5:12 வாசித்து பார்த்தால், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், he who has the son has life, he who does not have the son of God has no life at all. உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், உட்கார்ந்திருக்கிறோம். வெளிப்படுத்தினல் 3:1 நாம் பார்க்கிற போது, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாயிருக்கிறோம். நம்முடைய பாவத்து நிமித்தமாய் நாம் செத்தவர்களாய் இருக்கிறோம். He who has the life, he who has the son has life. He who does not have the son of God has no life. We have a name that we are being alive. நாம் உயிருள்ளவர்கள் என்று சொல்லிக்கிட்டுறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம்? 3 இருக்குது, ரெவலேஷன் 3 இருக்குதா? சரதை சபையின் சர்தை சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பாருங்க, உயிர் இருக்குது, உயிருள்ளவன் என்று பேர் இருக்குது. You have a name that you are alive, but indeed, in fact, you are dead. எப்படி செத்திருக்கிற? பாவத்தில் ஜீவிக்கிற போது செத்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? புது சிருஷ்டியாய் இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அனுபவத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமா? நம்முடைய நாமங்கள் இந்த உலகத்திலே இருந்து நாம் மரித்து நித்தியத்திலே நியாயாசனத்தண்டைக்கு முன்பாக நிற்கிற போது என்னுடைய பெயர் அங்கே இருக்கிறது என்கிறதான உறுதிப்பாடோடு இந்த உலகத்திலே வாழ்கிறேனா? அப்படி என்றால் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இன்றே இரட்சண்ய நாள். இனி காலம் செல்லாது. ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கின்ற இந்த நாட்களை நாம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து, என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என் நாமம் அந்த பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதப்பட்டால்தான் நான் நித்தியத்திலே பிரவேசிப்பேன். என்னுடைய பெயர் அங்கு இல்லாவிட்டால் அல்லது கிறுக்கப்பட்டு போயிருந்தால் என்னால் பிரவேசிக்க முடியாது. தாழ்மையோடு, ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக நான் பாவியாகவே வாரேன். பாவம் போக்கும் பலியாகிய நீர், எந்த பாவத்தை போக்குவதற்காக பலியாக அந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட அந்த தியாகத்தை, அந்த மாசற்ற இரத்தத்தை நான் நம்புகிறேன் சுவாமி. அந்த இரத்தம் என்னை முற்றிலுமாக கழுவட்டும், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையாக மாற்றும். நம்பிக்கையோடு பரிசுத்தத்தோடு ஜீவித்து பரிசுத்தமாகுதலை பயத்தோடு நான் காத்துக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து எல்லாருக்கும், எனக்கு முன்பாக ஜீவிக்கிற எல்லாருக்கும் நான் விடைபெற்று கொண்டு மகிழ்ச்சியோடு ஆனந்த பாடல் பாடிக்கொண்டு அந்த நித்தியத்திலே உம்மை காண பிரவேசிக்க நான் வாரேன் வாரேன் வாரேன், ஆம் ஆண்டவரே நான் வாரேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழுவோம். ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக வாலிபர்களாகிய உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, இப்பொழுதும்
வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறேன். பெரியவர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருமனையாய் போகாத வண்ணம் தேவ வல்லமையோடு கடந்து போகத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் அந்யோன்யம் உங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். God bless you எல்லாருக்கும். ஆமென். கரங்களை தட்டி